கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த மேய்ப்பனி சத்தமிட ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளினுடைய தியானமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். இதனால என்னோட தியானத்துல தலைப்பு அந்த வழியாய் நடத்தாமல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தான் இவர்களை எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா தேவன் அவர்களை அந்த வழியா எந்த வழியா நடத்தலன்னு கேட்டா, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபம் தானா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்காக தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சு பார்வோனுக்கிட்ட கர்த்தர் காரியங்களை செய்து ஜனங்களுடைய சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு 430 வருஷம் முடிந்த பின்பு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா கொண்டு வந்த ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் போக விடாம அந்த வழியா விடலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை, நன்மை, கிருபையும் தயவு உண்டாகட்டும். தேவன் ஒரு சில நேரத்துல நம்ம விரும்புகிற வழியா நடக்க விட மாட்டார். அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பெலிஸ்தரின் தேசத்தின் வழியா போகிறது அவனுக்கு ஈஸி தான், கீட்டு தான், கஷ்டம் இல்லை தான். ஆனா கர்த்தர் அவனை அந்த வழியா நடத்தலையா. அது கீழே வசனம் இருக்கு, வனாந்திரத்தின் வழியாய் தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணினாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில மனசுல என்ன வருது, ஆண்டவரே என்னையா ஆண்டவரே நீங்க எளிதான வழியில் நடத்தாம, பெலிஸ்தரின் வழியா நடத்தாம என்னை வனாந்திரத்திலே சுற்றி போக பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த தியானத்தை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அநேக நேரத்திலே தேவன் மீது அன்பு கூறுகிற, ஜெபிக்கிற, கர்த்தரால் நடத்தப்படுகிற நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க ஈஸியா நடத்தாம என் வாழ்க்கையை வனாந்திரத்துல என்னை சுற்றிக்கு கொண்டு போறீங்க. பெலிஸ்தரின் தேசம் வழியா போனா ஈஸி, ஜனங்க ஈஸியா போய் சேர்ந்துருவாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை அப்படி நடத்துறீங்க, அப்படி நடத்துறாராம், வனாந்திர வழியாய் சுற்றி போக பண்ணினாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரத்தை அனுபவிக்கிறார் என்று சொன்னால், ஏன் தேவன் நம்மை சுற்றி போக செய்கிறார் என்று சொன்னால், நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அநேக காரியங்களை கடைபிடிக்கவும் கர்த்தர் அனுபவிக்கிறார். இந்த காலையில ஒன்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்க, தேவன் என்னை கர்த்தர் பெலிஸ்தரின் தேசத்தின் வழியா நடத்தாம, நான் விரும்புகிற வழியா நடத்தாம என்னை கர்த்தர் சுற்றி போக பண்ணுறார் என்று சொன்னா, ரெண்டு காரியம். ஒன்று, கர்த்தர் எனக்கு கற்றுத் தருகிறார். ரெண்டாவது, எது வாழ்க்கை என்பதை கடைபிடிக்கும் கர்த்தர் செய்கிறார். நான் தாழ்மையா நினைக்கிறேன், கர்த்தருடைய நடத்தினார், கைவிடலை. கர்த்தர் உங்களையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்ட வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.